இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்குகளுக்கு தடை விதிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் மனு. பன்முக கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இந்தியா. உலக கலாச்சார விழாவில் பிரதமர் மோடி பெருமிதம். தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் நடத்தி வரும் சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். தேர்தல் விதிமுறைகளை மீறி மாணவர்களுக்கு இலவச காலணிகள் வழங்க ஆளும் கட்சியினர் முயற்சித்ததால் பரபரப்பு. ஐம்பது ஆண்டுகள் ஊழல் ஆட்சி செய்த 2 கட்சிகளையும் வீழ்த்த அனைத்து கட்சிகளையும் ஒரு கூட்டணியில் இணைய வேண்டும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அழைப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான கல்லூரி விடுதியில் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. கல்லூரி நிர்வாகமே காரணம் என கூறி உடலை வாங்க பெற்றோர் மறுப்பு. விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்குகள் மீது தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது ஜெயலலிதா அவதூறு வழக்குகளை தொடர்ந்து வருகிறார். அதன்படி சென்னையில் கடந்த ஆண்டு கொட்டி தீர்த்த பேய் மழையில் வீடுகளை இழந்து மக்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த நேரத்திலும் அரசியல் ஆதாயம் தேடிய ஜெயலலிதா மக்களை நேரில் சந்திக்கவில்லை. இதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் அரசின் தவறுகளையும் சுட்டிக்காட்டினர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத ஜெயலலிதா கேப்டன் விஜயகாந்த் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இதேபோல் தர்மபுரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணியின் போது ஜெயலலிதாவின் ஊழல் ஆட்சியையும் தமிழகத்தில் தொடரும் கொள்ளை சம்பவங்கள் குறித்தும் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் செய்தனர். இதையடுத்து தமிழக அரசு அவர்கள் இருவர் மீதும் அவதூறு வழக்குகளை பதிவு செய்தது. இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் மீது தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்குகளை தடை செய்ய கோரி தேமுதிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவதூறு வழக்கு மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சிகள் என்றாலே கேள்வி கேட்பது வழக்கம். எனவே அவ்வாறு கேள்வி கேட்டால் அவர்கள் மீது வழக்கு தொடர்வது ஒரு அரசுக்கு உகந்ததல்ல என்று அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நமது கலாச்சாரத்தை நாமே குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி உலகம் நம்மை திரும்பி பார்க்கும் என்று டெல்லியில் நடக்கும் உலக கலாச்சார விழாவில் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். பல்வேறு சர்ச்சைகளுடன் டெல்லியில் யமுனை கரையோரத்தில் வாழும் கலை அமைப்பின் சார்பில் உலக கலாச்சார திருவிழா நேற்று மாலை தொடங்கியது. இந்த விழாவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது பன்முக கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்தியா திகழ்கிறது என்றும் உலகத்திற்கு வழங்க ஏராளமான கருத்துக்களை இந்தியா கொண்டுள்ளது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கலைகளின் பெரும் கும்பமேளா என்றும் கலாச்சார விழாவை மோடி வர்ணித்தார். மேலும் சர்வதேச உறவுகளை மேம்படுத்த இதுபோன்ற கலாச்சார திருவிழா முக்கியமானது என்றும் அவர் கூறினார். दुनिया को है, हम दुनिया की उस आवश्यकताओं को कुछ न कुछ मात्रा में, किसी न किसी रूप में हम परिपूर्ण कर सकते हैं. भारत की कला की शक्ति और कला साधना सदियों से करते आए हुए लोग आज विश्व को एक अनमोल भेंट दे रहे हैं. முன்னதாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பங்கேற்ற நடன நிகழ்ச்சியும் தொடக்க விழாவில் நடைபெற்றது. ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளனர். திருவள்ளூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்ட 80 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் ஒரு காரில் உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்ட 80 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.
இந்த பணம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பணம் கைப்பற்றப்பட்டது குறித்த கேள்விக்கு அதிகாரி ஒருவர் பதில் அளிக்காமல் சென்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதேபோல் தேர்தல் விதிமுறைகளை மீறி சேலத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதற்காக இலவச காலணிகள் டெல்லியில் இருந்து வரவழைக்கப்பட்டது. கண்டெய்னர் லாரியில் இருந்து மூட்டை மூட்டையாக காலணிகளை இறக்கிய ஆளும் கட்சியினர் தனியார் பள்ளியில் பதுக்கி வைக்க முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் அவற்றை கைப்பற்றியதுடன் அந்த அறைக்கு சீல் வைத்தும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். டெல்லியிலிருந்து வந்திருக்கு லோடு. அது 7ஆம் தேதி தான் அங்கே இன்வாய்ஸ் இருக்கிறதுனால அது தேர்தல் நடத்தை விதிக்கு முரணா இருக்குதுன்னு சொல்லி அதை பறிமுதல் பண்ணி ரூமில் வச்சு சீல் வச்சிருக்கோம். மொத்தம் 360 பண்டல். ஒரு பண்டலுக்கு 50 செப்பல்னு அதில் போட்டிருக்கு. பட் தெரியல வேற. இதனிடையே நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளில் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி வாகன சோதனையில் தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் உரிய ஆவணம் இல்லாமல் காரில் கொண்டுவரப்பட்ட 12 லட்சம் ரூபாயும் நாமக்கல்லில் 1 லட்சம் ரூபாயும் பிடிபட்டது. சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் பறக்கும் படைகள் அமைத்து கண்காணித்து வருகிறது. வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் நடத்தி வரும் அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. நிதி மோசடி வழக்கில் தொழிலதிபர் விஜய் மல்லையா வரும் 18ஆம் தேதி ஆஜராக வேண்டுமென அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. 17 வங்கிகளிடம் சுமார் 9,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் விஜய் மல்லையா வெளிநாடு தப்பிச் சென்றுள்ளது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. நாடாளுமன்றத்திலும் நேற்று இந்த விவகாரம் எதிரொலித்தது. மல்லையா மத்திய அரசு உதவியுடன் தான் வெளிநாடு சென்றதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். மல்லையாவை வெளிநாடு பயணத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் உத்தரவு பிறப்பித்த சிபிஐ பின்னர் அதனை விலக்கிக் கொண்டது ஏன் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா கேள்வி எழுப்பினார். விஜய் மல்லையாவை பிடிக்க சர்வதேச போலீசாரின் உதவியை மத்திய அரசு நாடாதது ஏன் எனவும் ஐக்கிய ஜனதாதளம் கேள்வி எழுப்பியுள்ளது. செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரையிலான காலத்தில் நீர் இருப்பு, வரத்து, வெளியேற்றம் குறித்த பதிவேட்டை தாக்கல் செய்ய வேண்டுமென தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவில் மழை பெய்தது. இதன் காரணமாகவும் அதிமுக அரசின் மெத்தன போக்கால் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டதாலும் சென்னையே வெள்ளத்தில் மூழ்கி பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. வெள்ள பாதிப்பிற்கான காரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உயர்நிலை குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி MM சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு தொடக்கத்திலிருந்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், வெள்ள பாதிப்பின் போதும் வெள்ளம் ஏற்பட்ட பிறகும் எத்தனை கட்டங்கள் நடத்தப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தமிழக அரசு பதில் மனுவாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரையிலான நீர் இருப்பு, வரத்து, வெளியேற்றம் குறித்த பதிவேட்டையும் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 50 ஆண்டுகள் ஊழல் ஆட்சி செய்த 2 கட்சிகளை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இணைய வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தமிழக மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் நலனில் அக்கறை உள்ள அரசாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன், விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வந்த பின்பாக முதல் முறையாக நம்முடைய தமிழக மீனவர்களை அழைத்து சென்று 3 முறை வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேச வைத்திருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மீனவர்களுடைய பிரச்சனையை மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என்று இலங்கை பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்கின்றார்.
இதேபோல் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டி என கேப்டன் அறிவித்ததை வரவேற்பதாக கூறினார். மேலும் இரு கட்சிகளும் காணாமல் போகும் என்றும் முரசு கொட்டும் காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விஜயகாந்த் எடுத்த முடிவு நிச்சயமா ஒரு அரசியல் மாற்றம் விஜயகாந்த் செய்ய முடியும். இலை காஞ்சி கீழே ஊந்துடும். சூரியன் கால வரும், தீனி கால வரும். ஆனால் முரசு நிரந்தரமா கொட்டி கொண்டிருக்க முடியும். அந்த இதுல நான் யூகத்தை சொல்றேன், நல்ல அரசியல் மாற்றம் உருவாக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு நினைக்கிறேன். அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி விடுதியில் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக நிர்வாகம் முறையான விளக்கம் அளிக்க கோரி உடலை வாங்க பெற்றோர் மறுத்து வருவதால் பதற்றம் நிலவி வருகிறது. கோவை அடுத்த நீலம்பூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் மகன் கதிருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அங்கு 3ஆம் ஆண்டு படித்து வந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற மாணவன் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் மர்மம் நீடிப்பதாகவும் கல்லூரி நிர்வாகம் விக்னேஷ் மரணம் குறித்து முறையான விளக்கம் அளிக்கும் வரை உடலை வாங்குவதில்லை எனவும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். ப்ராஜெக்ட் விஷயமா வேற ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கான். ப்ராஜெக்ட் விஷயமா அவுட் பாஸ் வாங்கினது வாடகைக்கு தெரியும். ஆனா அந்த லெஃப்ட்ன்றவர் நீ குடிச்சிட்டு நீ அவுட் பாஸ் வாங்கினா என்ன கோயில் சுத்திட்டு வரேன் அப்படின்னு கேட்டாரு. இல்லை அவுட் பாஸ் வாங்கிட்டு தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை நம்பாம கூப்பிட்டு அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சாவுக்கு காரணமா இருந்திருக்காங்க. நீங்க கட்டுக்க சரி கட்டுச்சியா அப்படின்னா யாருக்கு மேலே இன்ஃபார்ம் பண்ணி பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி இது வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி மேலும் மாணவன் விக்னேஷ் தற்கொலை செய்வதற்கு முன்பு எழுதிய கடிதத்தை கல்லூரி நிர்வாகம் மூடி மறைப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே மாணவனின் மரணத்திற்கு காரணமான கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். பையனை காணான்னு சாயந்தரம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம், காணோம். அப்புறம் நைட்டு ஒரு 10 ரூம் ஒன்று பூட்டியே கிடந்தது. அதான் என்னாச்சு இந்த ரூம் பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி சும்மா எட்டி பார்த்தப்போ ஹேங் அவுட் பண்ணோம்னா ரூம் எல்லாம் உடச்சிட்டு உள்ள போனால் பார்த்தா எங்கள் பையன் தான். அவன் லெட்டர்ல எழுதியிருக்கான். லெட்டர் இப்போ ஒரிஜினல் இப்போ யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியல. ஆனால் எங்கள்கிட்ட எல்லாத்துலேயும் ஃபோட்டோ காப்பி எல்லாத்துட்டையும் இருக்கு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியல. நீங்கள் தான் ஏதோ பார்த்து ஒழுக்கமாக பண்ணி தரணும். கண்டிப்பா எங்களுக்கு அவன் விக்னேஷுக்காக எல்லாரும் ஏதோ பண்ணுங்க. மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரில் 5 பேரை கைது செய்து உச்சநீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ ஆஜர்படுத்தியது. மதுரையில் தினகரன் பத்திரிகை அலுவலகம் கடந்த 2007ஆம் ஆண்டு தீ வைத்து எரிக்கப்பட்டதில் ஊழியர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். அது தொடர்பாக திமுக பிரமுகர் அட்டாக் பாண்டி உட்பட 17 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கீழ் நீதிமன்றம் 17 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ காவல்துறையினர் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சரவணன், சுதாகர், மாலிக் பாட்ஷா, ரூபன், கந்தசாமி என 5 பேரை கைது செய்து சிபிஐ போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து வழக்கு விசாரணை ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பத்தாம் வகுப்பு மாணவனுடன் மாயமான ஆசிரியை திருப்பூரில் கைது. முடிவுக்கு வந்தது 1 வருட தலைமறைவு வாழ்க்கை. கருக்கலைப்புக்காக தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்ற இளம்பெண் பலியான பரிதாபம். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையே உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளை பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 10ஆம் வகுப்பு மாணவனை காதலித்து அவருடன் தலைமறைவாக வாழ்க்கை நடத்தி வந்த ஆசிரியை 11 மாதங்களுக்கு பின்னர் திருப்பூரில் பிடிபட்டார். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்ற மாணவன் அங்குள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். மாணவன் சுந்தரும் அதே பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய ஆசிரியை கோதலட்சுமியும் காதலித்து வந்தனர். இவர்களது காதலுக்கு பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மாணவன் சுந்தர் ஆசிரியை கோதைலட்சுமியுடன் ஓட்டம் பிடித்தார். இதுகுறித்து மாணவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காதல் ஜோடிகளை தேடி வந்தனர்.
இந்த நிலையில் திருப்பூர் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஆசிரியை கோதையையும் மாணவர் சுந்தரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து மருத்துவ சோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் அவர்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதன் மூலம் ஆசிரியை கோதை, மாணவர் சுந்தர் ஆகியோரின் 11 மாத தலைமறைவு வாழ்க்கை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. சென்னை அடையாறில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவமனை அளித்த தவறான சிகிச்சையால் 7 மாத கர்ப்பிணி இளம்பெண் உயிரிழந்து விட்டதாக கூறி 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வெட்டுவாங்கண்ணி ஈசிஆர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரகாஷ். இவரது மனைவி கலைவாணி. 4 மாத கர்ப்பிணியான இவர் சென்னை அடையாறில் உள்ள மலர் மருத்துவமனையில் சோதனைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது வயிற்றில் வளர்ந்து வரும் குழந்தையின் வளர்ச்சியில் ஊனம் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர். இதையடுத்து அவருக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 நாட்கள் நன்றாக இருந்த அவர் நேற்று மாலை மூளைச்சாய்வு அடைந்ததாக மருத்துவர்கள் கூறியதால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையே காரணம் என குற்றம் சாட்டினர். அத்துடன் தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குழந்தை டிஎன்சி பண்ணதுல வயிற்றுல சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணோம் சார். இங்க குடலுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க மண்டே சார். ஓவர் டோஸ் மயக்க மருந்து கொடுத்ததுனாலையும் இந்த நிர்வாகம் சரியான முறையில் பார்க்காதனாலையும் இன்னைக்கு சொல்றாங்க பிரெயின் டெட்டு, ஹார்ட் வீக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சார். இப்போ நாங்க போஸ்ட்மார்டம் எங்களுக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்க உங்களுக்கு ஆடியோ விசாரணை பண்ணி உங்களுக்கு முழு இது எல்லாத்தையும் உங்களை இது பண்றோம் சொல்லியிருக்காங்க சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க பாடி வாங்குற மாதிரி இல்லை சார். இந்த ஹாஸ்பிட்டல் மீது நடவடிக்கை எடுக்கணும் சார். தேர்தல் விதிமுறை தொடர்பாக சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசு அதிகாரிகள் தங்களது கைபேசியில் வாட்ஸ்அப்பில் கவனம் செலுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் விதிமுறை குறித்தும் அரசு அலுவலகங்களில் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தேர்தல் விதிமுறை தொடர்பான ஆலோசனைகளை கேட்காமல் தங்களது செல்போனில் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப்பில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தினர். இது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்தி நடவடிக்கையின் போது விவசாயி பாலன் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் நாராயணசுவாமி, விவசாயி பாலனை தாக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் இந்த மாத இறுதியில் இருந்து விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். மேலும் விவசாய கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவிக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே வரும் தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாகவும் நாராயணசாமி கூறியுள்ளார். ஒரு பாலனை மட்டும் அவர்கள் அவமானப்படுத்தவில்லை, ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளையே இந்த காவல்துறை இந்த நேற்றைய தினம் கடுமையாக அவமானப்படுத்தி விட்டது. விவசாயிகளை இந்த பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் விவசாயிகள் கோரிக்கை. அந்த காவல்துறை ஆய்வாளரும் அந்த கூட இருந்த 2 கான்ஸ்டபிள்களும் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வைத்த கோரிக்கை. ஆனால் பணியிட மாற்றம் தான் செய்திருக்கிறார்களே தவிர பணியிடை நீக்கம் செய்யல. ஆனால் குமாரசாமி என்பது அதிகாரியும் பதவி நீக்கம் செய்து அவர் மேல் வழக்கும் தொடுத்து சட்டப்படி வழக்கு தொடுக்கும் வரை விவசாயிகள் போராட்டத்தை தொடர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவர் மேல் வழக்கு தொடக்கவில்லை என்றால். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பேருந்தும் மினி லாரியும் மோதிக்கொண்டதை தொடர்ந்து அப்பகுதியில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரணியை அடுத்த மாமண்டூர் கிராமத்தில் தனியார் பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் 3 பேரின் கால்கள் துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே விபத்து நடைபெற்ற பகுதியில் உள்ள மரங்களை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வளைவுல எப்பொழுதுமே ஆக்சிடென்ட்டுக்கு முக்கிய காரணமா நடக்குது. இது வளைவு ஒரு வழி பாதை மாதிரி தான் தெரியும். எதிர்க்க வர வண்டிங்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. எதிர்க்க வர வண்டி தெரியாம தாங்க லாரி தெரியாம லாரி கண்ட்ரோல் சரியில்லாம நேரா கொண்டு போய் எதிர்க்க இருக்கிற ஒரு வளைவுல மரத்துல மோதி 4 பேருக்கு ஆக்சிடென்ட் இல்ல, 2 பேருக்கு காலு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ரொம்ப பெஜரா இருக்கு. 2 பேர் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்காங்க. ஆரணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க இப்ப இங்க மாமண்டூர்ல எல்லாரும் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதேபோல் உதகை அருகே கேரட் மூட்டைகளை ஏற்றி வந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பழனியம்மாள், சிந்தாமணி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
மேலும் 7 பேர் படுகாயமடைந்து உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சுமித்ரா என்ற பெண்ணின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதால் மேல் சிகிச்சைக்காக அவர் கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி யானை சாணத்தை சாலையில் கொட்டி விவசாயி ஒருவர் தனது குடும்பத்துடன் மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெரிய நாயக்கன் கண்டன் பாளையத்தை அடுத்த கோபனூர் பகுதியில் விவசாயி பெருமாள் சாமியின் நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழை, தென்னை உள்ளிட்ட மரங்களை சேதப்படுத்தி சென்றதாகவும் இதுகுறித்து வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு உரிய நஷ்டஈடு வழங்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 16 உருப்படி காட்டு யானை தாக்கி என்னோட தோட்டத்தில் 600 வேலைங்க. நேற்று முந்தா நேற்று பார்த்து ஒரு நாள் 300 வாழை, 2வது நாள் 300 வாழை, முதல் நாள் 10 தென்னை மரம், 2வது நாள் 10 தென்னை மரம், 600 வாழை, மொத்தம் 25 தென்னை மரம் எல்லாம் சேதப்படுத்திட்டுங்க. நைட் அங்கே யாரும் தோட்டத்தில் இருக்க முடியறதில்ல. வனத்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா யாருமே முடுக்கலுக்கு வர்றாங்க, ஆனால் யானை போறது இல்லைங்க. இது வரைக்கும் விவசாயிகளை எந்தெந்த வழியில் அடிக்கணுமோ அந்தந்த வழியில் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்குது. எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. இது அரசாங்கம் செய்யல அப்படின்னா நாங்க எல்லாம் குடும்பத்தோடு சேர்த்து விவசாயிகள் நம்ம ஏரியாவில் எல்லாருமே சேர்ந்து தற்கொலை செய்யத்தான் போறோங்க. ஆனா முடிஞ்சுதுங்க, எங்க வாழ்க்கையே முடிஞ்சது, இதோட முடிஞ்சதுங்க. நாட்டுப்படகு மீனவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 6 மாவட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டினத்தில் நாட்டுப்படகு மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் தாக்குதல் நடத்தியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டுப்படகு மீனவர்கள் காளிதாஸ், பழனிவேல் இவங்க 2 பேருடைய போட்டு வலைய விசைப்படகு மீனவர்கள் பெருவாரியான அளவுல அறுத்து நாசம் பண்ணிட்டாங்க. அப்படி நாசம் பண்ணிட்டு இருந்தவங்க அது போதாதுன்னு அந்த போட்டை உடைச்சி நாசம் பண்ணி அந்த போட்ல தொழில் செஞ்ச எல்லாருக்கும் உயிர் சேதம் வர்ற அளவுக்கு அவங்களை இடிச்சு அடிச்சு அவங்கள கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த 6 விசைப்படகை உடனடியா சீஸ் பண்ணணும். அந்த 6 விசைப்படகுல தொழில் பண்ண எல்லாரையும் அவங்க கைது பண்ணணும். காட்பாடி அருகே உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான குலை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவையொட்டி கல்புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு வருகை தந்து அங்குள்ள அங்காள அம்மனுக்கு வீட்டிலிருந்து சுண்டல், கொழுக்கட்டை, பொரி உருண்டை, மிளகு, உப்பு, எலுமிச்சை மற்றும் தானிய வகைகளை அம்மன் மீது தூவி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் அம்மனுக்கு ஆடு, கோழி ஆகியவற்றை பலியிட்டும் வழிபட்டனர். அம்மன் கோயிலுங்க, இது கல்புதூர்ல இருந்து ஆண்டுதோறும் இது தொட்டு அதாவது எங்களுக்கும் தெரியாத தலைமுறையில இருந்து இங்க மண்ணில் வச்சு கும்பிட்டு இருந்தாங்க. இப்ப ஆலயம் எழுப்பி இந்த இடத்துல இந்த மாதிரி உரு செஞ்சு அம்மனை வழிபட்டு வராங்க. அதுக்கு முன்னெல்லாம் மசாலா கொள்ளைன்றதெல்லாம் இல்லை. இப்போ கோயில் கட்டினதால மசாலா கொள்ளையை உருவாக்கி மகா சிவராத்திரிக்கு அப்புறம் வர ஞாயிற்றுக்கிழமையில அங்காள பரமேஸ்வரிக்கு மசாலா கொள்ளை விடுறது வழக்கமா வச்சு. இதனிடையே பெரம்பலூர் மதன கோபால சுவாமி கோவில் திருத்தேர் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெருமாள் கோவில் தெருவிலிருந்து பெரிய தெற்கு தெரு, ஐயப்பன் கோவில் தெரு, கடைவீதி வழியாக தேர் இழுக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் நாகையை அடுத்த புறையார் காவல் நிலையத்திற்கு அமைந்துள்ள போலீஸ் முனீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் காவலர்களும் அவரது குடும்பங்களும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அரியலூர் ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற தவக்கால திருப்பயணத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ஓமன் அணிக்கு எதிரான தகுதி சுற்று ஆட்டம் மழையால் ரத்து. உலகக்கோப்பை 20 ஓவர் தொடரில் இருந்து வெளியேறியது நெதர்லாந்து அணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. அம்மா வயிற்று வலி. செய்திகள் தொடர்கின்றன. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஓமன் அணிக்கு எதிரான தகுதி சுற்று ஆட்டம் மழையால் ரத்தானதால் நெதர்லாந்து அணி உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது. தர்மசாலாவில் ஏ பிரிவு லீக் போட்டியில் ஓமன், நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன.
ஓமன் அணி தனது முதல் ஆட்டத்தில் அயர்லாந்தை வீழ்த்தி அதிர்ச்சி அளித்தது. இன்றைய ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தும் முனைப்பில் ஓமன் வீரர்கள் தீவிரமாக இருந்தனர். அதே நேரத்தில் வங்கதேசத்திடம் வீழ்ந்த நெதர்லாந்து இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. ஆனால் பலத்த மழை பெய்ததால் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. ஓவர்கள் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் போட்டியை தொடங்க முடியாத அளவிற்கு தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் போட்டி ரத்து செய்யப்பட்டது. எனவே இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற நிலையில் அடுத்த சுற்று வாய்ப்பை நெதர்லாந்து அணி இழந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.